நம்ம தலைமை ஜெனரேஷனோட நம்ம விவசாயம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு வந்து விவசாயம் தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கும் சரி ஒரு நாட்டுக்கும் சரி விவசாயம் தான் முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. விவசாயம் இல்லாட்டி நம்மளாம் உயிர் வாழ முடியாது. அதனால அக்ரிகல்ச்சருங்கிறது அந்த ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு மனுஷன் வந்து படிப்பை மட்டும் பார்க்க கூடாது, அவன் எல்லா வேலையுமே தெரிஞ்சிருக்கணும். அவன் லைஃப்ங்கிறது ஒரு வாட்டி தான். அந்த ஒரு வாட்டியுமே அவன் எல்லா ஃபீல்டுலயும் போயிருக்கணும், எல்லா ஃபீல்டையும் பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கணும். உங்க காலேஜ்ல விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுப்பாங்களா? எங்க காலேஜ்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. விவசாயமே கிடையாது. ஆமா, இதுவரையும் அப்படி எதுவும் சொல்லல. பட் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கி ஒரு பையன் வந்து ஒர்க் பார்க்கணும். ஒரு பையனோ பொண்ணா இருந்தாலும் சரி சும்மானா இருந்துடக்கூடாது. படிச்சுட்டு நீங்க எப்பவுமே ஒர்க்ல தான் இருக்கணும், இல்லாட்டி நீங்க படிச்சதுக்கான இதே இருக்காது. இந்த மாதிரி காட்டு வேலைக்கெல்லாம் போனா ஏதாவது டீச்சர் ஏதாவது சொல்லுவாங்களா? குறை எதுவும் சொல்லுவாங்களா? இல்ல அவங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பெட்டர்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்ட்டு பாத்தீங்கன்னாக்கி ஒரு பையன் வந்து வேலை செஞ்சு முன்னேறதான் அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும். ஏன்னாக்கி இப்போ நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போறது வேற, உடம்பு கொடுத்து வேலை செய்யறது வேற. அதனால ஒரு பையனுக்கு இன்னொன்னு வந்து ஒரு வேலை செய்யறதுனால நல்ல ஒரு ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கி அந்த பையனுக்கு நாலேஜும் நல்லா டெவலப் ஆகும். தேங்க்யூ ப்ரோ. இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? அவனே இந்த வேலை எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோ. நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தான் இந்த வேலையே பார்க்க வந்திருக்கேன். வந்திருக்கா? சரி அண்ணே, தேங்க்யூ, பாய். சரி.